ஆவியின் அலங்காரம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக் கடவது. 1 பேதுரு 3:4. ஒரு மனுஷனுக்கு வெளியரங்கமான தோற்றமும் உண்டு, உள்ளான அழகும் உண்டு. நீங்கள் ஆவியோடு இருந்தபோதிலும் உங்களுக்குள்ளே ஆத்துமாவும் இருக்கிறது. நீங்கள் சரீரத்திலே வாழுகிறீர்கள். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்துடனே காத்து கொள்வாராக. 1 தெசலோனிக்கர் 5:23. உங்களை ஜனங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வெளியரங்கமான தோற்றத்தை பார்க்கிறார்கள். ஆனால் உள்ளான மனுஷனில் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதுவே உங்கள் உண்மை நிலை. மனுஷன் தன்னுடைய வெளியரங்கமான அலங்கரிப்புக்காக எவ்வளவோ செலவிடுகிறான். விலையுயர்ந்த ஆடைகளை வாங்குகிறான், வாசனை திரவியங்களை எல்லாம் பயன்படுத்துகிறான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனுக்குரிய அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்போஸ்தலர் பேதுரு எழுதும்போது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே பெரிய அலங்காரமாக இருப்பதாக சுட்டி காண்பிக்கிறார். நாம் சாந்தத்தினாலும் அமைதலினாலும் நம் உள்ளான மனுஷனை அலங்கரிக்க வேண்டும். 1 பேதுரு 3:4. சற்று சிந்தித்து பாருங்கள். வெளியரங்கமான சரீரம் காலம் செல்ல செல்ல வயது முதிர்ந்து நாடி நரம்பு தளர்ந்து மூப்புள்ளவனாக்கி விடுகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய உள்ளான மனுஷனை பாருங்கள். வயதாக அவன் தள்ளாடுவதில்லை, வயது முதிர்ந்து போய் விடுவதில்லை. அது உள்ளான மனுஷனுக்கு என்ன நேருகிறது? அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. ஆம், உள்ளான மனுஷனுக்கு வயதாகிறதும் இல்லை, மூப்படைவதும் இல்லை. அதே நேரத்தில் நாம் புதிதாக்கப்படுகிறோம், அதாவது மறுரூபமாக்கப்படுகிறோம். உள்ளான மனுஷனிலே தேவ ஆவியானவர் இறங்க நாம் கிறிஸ்துவின் சாயலிலே மறுரூபம் ஆகிக்கொண்டே வருகிறோம். கிறிஸ்துவின் வருகையின் போது நாம் அவருடைய சாயலிலே முற்றிலும் மாற்றப்படுவோம். அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை எல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21. தேவ பிள்ளைகளே, பூமிக்குரியவர்களே அல்ல, மேலானவைகளே உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும். நினைவிற்கு மேலும் காணப்படுபவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:17-18.